ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. ஸோ இது இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து 2 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பட் கண்டிப்பாக பண்ணணும்னு இருந்தோம். ஏன்னா இந்த பாட்டும் சரி, இந்த சிங்கரும் சரி, அப்புறம் இந்த ஆக்டரும் சரி ரொம்பவே ட்ரெண்டில் இருக்காங்க இப்போ. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். ஏன்னா இது டைரக்டருமே செம்ம டைரக்டர். ஸோ இது யாரு, என்ன படம்? ஸோ ஆக்சுவலாக வந்து இது யாரோட படம்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட படம் தான். ஸோ அவங்களோட படம் தான் நெக்ஸ்ட் நம்ம பொங்கலுக்கு வந்து எல்லாத்துக்கும் கிடச்சிருக்க ஒரு சொல்லுவாங்க எஸ். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம லாஸ்ட் மூவிலாம் பார்த்தோம், ரொம்ப வேறு லெவலில் அவங்களோட கான்செப்ட் செலெக்ஷனாக இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் இருக்கட்டும், எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ படம் பேர் என்னன்னா பராசக்தி, அண்ட் பாட்டு பேர் வந்து ரத்னமாலா. ஸோ இது வந்து ஒரு லிரிக்ஸ் சாங் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் சார் கூட ஸ்ரீலீலா மேம் நடிச்சிருக்காங்க, ஜெயபிரவி சார் நடிச்சிருக்காங்க, அதர்வா மேம் சார் நடிச்சிருக்காங்க, அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு காஸ்டிங், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக இருக்க போகுது. ஏன்னா டைட்டிலுமே வேற லெவலில் பேரை கேட்ட உடனே அதிர்றது இல்லை, அந்த மாதிரி ஒரு ஃபைட்டர் தான். ஸோ பராசக்தி அந்த டைட்டில் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் சாரோட ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த கிளிப்ஸில் பார்த்த விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி இதில் வந்து நம்ம மியூசிக் பண்ணிக்கிறதும் ஜிவி பிரகாஷ் சார் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பாட்டுக்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம், வந்துட்டு. ஸோ டைம் ஆயிடுச்சு கொஞ்சம், பட் கண்டிப்பாக பண்ணி ஆகணும்னு சொல்லி நாங்கள் பண்ணுறோம். ஸோ பாட்டுக்கு போகலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். నన్ను వీడి నువ్వలా పోరాదే రత్నమాల రత్నమాల మిన్ను వీడి వెన్నెలా போராதே உலகமே சுழல்வதே உதிரியா உடைவதேன் ஏதோ நூலொன்றில் வரைந்த குறிப்பு போலே தொலைந்தேனே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான் நீங்காதே உன் பிரிவில் நகல் நோகுதே, என் பருவம் மடல் ஏறுதே, பெண் உருவம் நிழலானதே, மெய் சேர மானே குமரி பெண்ணே வந்தால் குமரி. செம்மையா இருக்கு விஷுவல். செம்ம. ரத்னமாலா ரத்னமாலா கண்ணை விட்டு இமைகள் நீங்காதே.
வேற அரை புள்ளியோடு நீளும் பாட்டை போ விரல் இடுக்கின் பேனாமுனை இடம் மாற்றி நீயும் அதை உன்னே நீ தீண்டிடும் வைர மடல் தாழும் நானே ரத்னமாலா ரத்னமாலா என்னை விட்டு நீதான் நீங்காதே ரத்னமாலா ரத்னமாலா கண்ணை விட்டு இமைகள் நீங்காதே உலகமே சுழல்வதேன் உதிரியாய் செமையா பாடுறாங்க. உடைவதேன் ஏதோ நூலொன்றில் மறைந்து குறிப்பு போலே தொலைந்தேனே எஸ். ஸோ நம்ம சூப்பரான ஒரு மெலடியான ஒரு சாங் பார்த்துட்டோம். ஸோ வேற லெவலில் நம்ம ஜி பிரகாஷ் சார் வந்து ரொம்பவே இமோஷனலா ஒரு நல்ல ஒரு லவ் ஃபீலோட அப்படி ஒரு பாட்டு பாடுறாங்க. செம்மையா இருக்குது. அந்த lyrics ஸோ அது ஆக்சுவலாக வந்து இன்னும் அந்த வீடியோ சாங்கை பார்த்தோன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா இதில் வந்து ரொம்ப வீடியோ இல்லாமல் கொஞ்சம் லிரிக்ஸ் கொஞ்சம் வீடியோ அந்த மாதிரி இருந்ததுனால முதல்ல நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் சொல்லுவாங்க அந்த இமோஷனல் கனெக்ட் இன்னும் ஆகணும்னா மேபி அது ஃபுல் வீடியோ சாங்காக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வந்து பாடின விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அந்த ஒரு ஃபீலோட அழகா பாடுறாங்க. உண்மையிலே அந்த ஒரு இடத்துல அந்த லவ்ல ஃபீல்ல ஒரு உருகி பாடுற மாதிரி அவங்க செம்மையா எப்பவுமே இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியும். நம்ம ஜிவி பிரகாஷ் சாரோட வாய்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அவங்க எல்லா வேரியேஷனும் பாடியிருக்காங்க. ஸோ இந்த வந்து இது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு வேற வேரியேஷனாக தோணுச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பராசக்தி அந்த ஹீரோ சிவகார்த்திகேயன் சார் ரொம்ப சூப்பரா அந்த ஆக்சுவலாக அது வந்து ஃபர்ஸ்ட் உள்ள கெட்டப்ல கொஞ்சம் அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கூட படத்துல எப்படி கியூட்டா அந்த மாதிரி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய காலத்துல நம்ம ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுவோமோ அந்த மாதிரி ஹேர் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. அது மாதிரி ஸ்ரீலா அவங்களுமே ஸ்ரீலா மேம் தான் ஃபுல்லாகவே அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு வேற மாதிரி தோணுச்சு. அவங்கள நம்ம வந்து எப்பவுமே இந்த மாதிரி பார்த்துட்டு இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவங்கள பார்க்கறதுக்கே வந்து அவங்க தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. செம கியூட்டா செமையா அந்த அந்த கேரக்டர் கெமிஸ்ட்ரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் ரெண்டு பேரும் ஆர்ட் அண்ட் டான்ஸ் அந்த ஒரு சில ஸ்டெப் இருந்துச்சு. அது ரொம்ப அழகா பண்ணிருந்தாங்க. அப்புறம் அவங்க இது பண்ணிட்டு அப்புறம் விட்ட உடனே டக்குன்னு ஸ்ரீலா மேம் சுத்திட்டு அப்படியே ஒரு மாதிரி அவங்க டான்ஸ் நம்ம சொல்லே வேணா வேற செம்மையா லெவலில் இருக்கும். ஸோ இதுல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. அப்புறம் விஷுவலாகவும் காமிச்ச விதங்களுக்கும் நிறைய அந்த வீடியோல காமிச்ச விதம் சூப்பரா இருந்துச்சு. அந்த பில்டிங்கை காமிச்சிட்டு அப்புறம் இங்க ரெண்டு பேரும் துள்ளுற மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சூப்பரா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய கோரியோகிராஃபி வந்து நம்ம பிருந்தா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு டைரக்டர் விஷயமா அவங்க எப்படி சொல்லி கொடுக்காங்க எந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதெல்லாம் அதில் காமிச்சாங்க. அவங்க எப்பவுமே சூப்பரா பண்ணுவாங்க. ஸோ இதுலயும் வந்து வேற லெவல்ல கொரியோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அப்புறம் டைரக்டர் சுதா அவங்க அந்த மேமையுமே கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருக்காங்க. அவங்க இன்னும் டைரக்ஷன்லாம் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பாட்டு. ஓவரால் சூப்பரான ஒரு இது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமா வந்து ரெண்டு பேருக்கு இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி அமையும் போது ஏன்னா சிவகார்த்திகேயன் சாருக்கு 25th மூவி, ஜிவி பிரகாஷ் அவங்களுக்கு வந்து இந்த 100th ஃபிலிம். Yes. ஸோ ரெண்டு பேர்த்துக்கு ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பராசக்தி Jan 14th ரிலீஸ் ஆகுது பொங்கல் Yes. டைம்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடும். ஸோ அந்த படத்துக்கு கண்டிப்பா வேற லெவல்ல வெறி இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அதுக்கப்புறம் இது வரும். ஸோ கண்டிப்பா இந்த படத்தையும் நம்ம எல்லாரும் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்குள்ள ரியாக்ஷன் விட முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் விட மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye friends, like, share, comment, subscribe. Thank you.